சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று 101வது கூட்டம். முதலாவதாக நாம் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிவிடுவோம். உங்கள் ஒலி அளவை குறைத்துக் கொள்ளவும், இல்லை என்றால் எழுந்து நிற்கவும். வாசனை போல் நனைத்துலகும் இன்பமுற இருந்த பெரும் தமிழனங்கே அகிலனங்கே உன் சீர்வை திகழ்ந்து மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. இன்றைய கூட்டத்திற்கு தலைவர் அஜித் வர முடியாத காரணத்தினால் உபத்தலைவர் கல்வி மோகன்ராஜ் அவர்களை இந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்துமாறு மெய்நிகர் மேடைக்கு அழைக்கிறேன். வாருங்கள் மோகன்ராஜ் அவர்களே. நன்றி. நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. இன்றைய 101வது கூட்டத்திற்கு திரளான வருகை தந்திருக்கும் அத்தனை பேருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி நமது 101வது கூட்டம். இன்றைய கூட்டத்தில் பேச்சாளர்கள் எவரும் இல்லாததால் தனிப்பேச்சு எதுவும் இல்லை. அவர்களை இன்றைய கூட்டத்தில் தனிப்பேச்சு இருக்காது. உடனடி பேச்சும் அதன் நெறியாள்கை செய்வார்கள். கூட்டத்திற்கு அனைவரும் வருக என்று சொல்லிக்கொண்டு மெய்நிகர் மேடையை மீண்டும் வித்யாலட்சுமி அவர்களிடமே ஒப்படைக்கிறேன். இன்றைய நெறியாளர் ஜெயபிரகாஷ் அவர்கள் என்று நினைக்கிறேன். ஜெயபிரகாஷ் அவர்களே, நீங்கள் மெய்நிகர் மேடையை ஏற்றுக்கொள்ளலாம். நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. இன்று தயாரிக்கப்பட்ட பேச்சு இல்லாததால் உடனடி பேச்சின் பற்றி உங்களுடைய பணியினை விவரிக்கும். நன்றி. இன்று உடனடி பேச்சு நான் சில கேள்விகள் கேட்பேன் ஒவ்வொருவரிடமும். அதை பொறுத்து நீங்கள் உங்கள் வினாவை 1 நிமிடத்திலிருந்து 2 நிமிடம் வரை உங்களுடைய கருத்துக்களை வழங்கலாம். இன்று குறைவான உறுப்பினர்கள் இருப்பதால் ஒரு தலைப்பின் கீழ் இல்லாமல் வேறு ஒரு முறையில் நடத்தலாம் என்று நினைக்கிறேன். அதன்படி இன்று உடனடி பேச்சை நடத்தலாம். 1 நிமிடம் இடையூறுக்கு மன்னிக்கவும். அந்த அட்டையில் கை உயர்த்தியது தெரியவில்லை என்று நினைக்கிறேன். இன்றைய இலக்கண ஆசான் உபரிச்சன் கணக்கீட்டாளரை சொல்லிவிட்டால் நாம் ஆரம்பிப்போமா, இல்லை எப்படி இதை செய்கிறீர்கள் என்று சொன்னீர்கள் என்றால் நன்றாக இருக்கும். இன்று உறுப்பினர்கள் குறைவாக இருப்பதால் அந்த பங்களிப்பை நாம் விட்டுவிடலாம். நேர கணக்கீடு மட்டும் செய்து கொள்ளலாம் என்பது எண்ணம். ஏனென்றால் இருப்பதே குறைவாக உறுப்பினர்கள் இருப்பதால் இலக்கண ஆசான், நகைச்சுவையாளர், உபரிச்சொல் கணக்கீட்டாளர், மோகன்ராஜ் அவர்கள் நாம் மூவரையும் பண்ணுவாரா? யாராவது எடுத்துக்கொள்வதாக இருந்தால் சரி. இன்னைக்கு உங்களால இலக்கண ஆசனாக உபரிச்சொல் கணக்கீட்டாளராக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அதை வைத்துக்கொண்டு நாம் ஆரம்பிக்கலாம். நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் இலக்கண ஆசானாகவும். இன்னொரு கேள்வி வித்யாலட்சுமி அவர்களுக்கு. 2 நிமிடம் சாதாரணமாக அத்தனை பேரும் இருக்கும்போது 2 நிமிடம், அதை அதிகப்படுத்தும் எண்ணம் ஏதேனும் இருக்கிறதா? இல்ல, அந்த கால அளவீடு நாம் பயன்படுத்தலாம். ஆனால் மறுபடியும் இன்னொரு சுற்று அப்படி நடத்தலாம். அதே கால அளவை வைத்துக் கொள்ளலாம். வேண்டுமென்றால் நாம் வினாக்களை மாற்றி மறுபடியும் இன்னொரு சுற்று நடத்தலாம்.
நன்றி. நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. மோகன்ராஜ் அவர்களே, நீங்கள் தான் இலக்கண ஆசான் மற்றும் உபரிச்சொல் கணக்கீட்டாளர். உங்களுடைய பணியினை குறிப்பிடுங்க. நன்றி ஜெயப்பிரகாஷ். இலக்கண ஆசானாக இன்று உடனடி பேச்சில் வரும் பிழைகளை எடுத்து காட்டுவதும், நல்ல சொற்களை பிரயோகப்படுத்தும் போது அதை சுட்டி காட்டுவதும் எனது பணி. உபரிச்சொல் கணக்கீட்டாளராக ஒரு சிந்தனை ஓட்டம் தடைப்படும் வகையில் ஆ, இ, உ என்று இடைச்செருகல்கள் வருவதை குறித்து வைத்து அதை சொல்வதும் இலக்கண ஆசானின் பணி அல்ல, உபரிச்சொல் கணக்கீட்டாளரின் பணி. இது இரண்டையும் இன்று நான் செய்வேன். முதல் சுற்று முடிந்தவுடன் முதல் சுற்றுக்கான உபரி சொல்லையும் இலக்கண ஆசானுக்கான பணியையும் சொல்லிவிட்டு, அடுத்து வித்யாலட்சுமி அவர்கள் 2வது கட்டத்திற்கு செல்லும்போது, அது முடிந்தவுடன் இன்னொரு முறை வந்து அந்த 2வது முறைக்கான உபரி சொற்களையும் நீங்கள் பயன்படுத்திய பிரயோகப்படுத்திய மிக அற்புதமான வார்த்தைகளையும் வசனங்களையும் எடுத்துக் கூற வருவேன். நன்றி. நன்றி மோகன்ராஜ் அவர்களே. இந்த குறைவான உறுப்பினர்களே இருப்பதால் பின்னூட்டத்தின் பகுதியையும் நானே செய்துவிடலாம் என்று நினைக்கிறேன். அனைவருக்கும் சம்மதமா? சம்மதம். பொது மதிப்பீடை தானே சொல்கிறீர்கள்? பொது மதிப்பீடு. நன்றி. பொது மதிப்பீடையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி. இப்பொழுது தயாரிக்கப்பட்ட பேச்சு இல்லாத காரணத்தினால் உடனடி பேச்சு நெறியாளர் வித்யாலட்சுமி அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் வித்யாலட்சுமி அவர்களே. குறளை நான் தொடங்கிவிட்டு என்னுடைய உடனடி பேச்சை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். எப்பொழுதும் குறளோடு தொடங்குவோம். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செயின் என்பது காலமறிதல் அதிகாரத்தில் வரும் ஒரு அருமையான குறள். நாம் தகுந்த காலத்தில் நம்முடைய செயல்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டு சிறப்பாக செய்தால் உலகமே வேண்டும் என்றாலும் நமக்கு அது கைவரப்பெறும். உதாரணமாக நம்முடைய மன்றத்திலே சொல்ல வேண்டுமென்றால், இந்த உறுப்பினர்கள் எல்லாம் நம்முடைய நண்பர்கள் அனைவரும் தகுந்த காலத்தில் அனைவரும் கூடினால் நம்முடைய மன்றம் என்ன நினைக்கிறதோ அந்த அளவிற்கு அருமையும் சிறப்பும் நமக்கு கைகூடும் என்பது ஒரு எடுத்துக்காட்டு. ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செயின். காலத்தின் அருமையை சொல்வேந்தர்களான நமக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு பேச்சிலும் நாம் காலத்தை கருதிதான் நம்முடைய பேச்சை பேச வேண்டும். எனவே இந்த குறள் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்த கட்டத்திற்கு முக்கியமாக உடனடி பேச்சுக்கு இன்று செல்வோம். ஒரு கருப்பொருளை எடுத்துக்கொண்டு சாதாரணமாக ஒவ்வொரு கூட்டத்திலும் நடத்துவோம். ஆனால் இன்று கொஞ்சம் வேறுபட்டு நான் ஒரு வார்த்தையை சொல்வேன். அதை தொடக்கமாக வைத்துக்கொண்டு நீங்கள் கதை புனைந்து கதை சொல்ல வேண்டும். அதை அடுத்தவர் தொடங்க வேண்டும். அதற்கும் நான் ஒரு வார்த்தை சொல்வேன். அதன் தொடர்ச்சியாகவே நீங்கள் கதை புனையலாம், கதை அடிக்கலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். முதலாவதாக அனிதாவை அழைப்போமா? குழப்பம். சொல்வேந்தர் வித்யா அவர்களுக்கு என்னுடைய நன்றி. ஒரே 1 நிமிடம் கொடுங்கள், இல்லைன்னா 20 நொடிகள் கொடுங்கள், தேடிக்கொண்டிருக்கிறேன். மிக்க நன்றி. குழப்பம். நம் சொல்வேந்தர் அவையில் குழப்பத்தை பற்றி பேசுவதற்கு இதைவிட சிறந்த சந்தர்ப்பம் அமையாது என்று நினைக்கிறேன். குழப்பத்திற்கு பெயர் போன இந்த வார நிகழ்ச்சியாக இருக்கிறது. ஆரம்பிக்கும் முன்வரை எல்லாமே குழப்பமாக இருக்கிறது. இது இன்றைய உதாரணம். வாழ்வில் குழப்பம் என்று எதிர்பார்த்து கொண்டீர்கள் என்றால், நாங்கள் சென்னையில் இருந்து மதுரைக்கு பயணம் சென்றோம். அந்த கதை மிக அருமையாக இருக்கும். தொடர் மழை. இது 2005ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன். என் கணவருக்கு கண்டிப்பாக நாங்கள் அங்கே செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான தருணம் இருந்தது. அதனால் அப்போது எங்களுக்கு என்ன செய்வார்கள் என்றால், என் மாமனார் மாமியாருக்கு, என் கணவரின் தாய் தந்தைக்கு எப்போதும் அவர்கள் ரயில் கட்டணத்திற்கான அந்த பதிவுச்சீட்டை முன் செய்து எங்களுக்கு அஞ்சலில் அனுப்பி விடுவார்கள். நாங்கள் என்னதான் மின்னஞ்சலில் மின் வசதியில், அதாவது இணையத்தில் பதிவு பண்ணிக்கொள்கிறோம் என்றாலும் அவர்கள் இல்லை நாங்கள் போட்டு உங்களுக்கு அனுப்பிவிடுவோம் என்று அனுப்புவார்கள்.
நாங்களும் அந்த மழையில் கஷ்டப்பட்டு, அதாவது அ 3 சக்கர வாகனம் கிடைக்காமல், நான் மழையில் பாதி காலில் தண்ணீர் முட்டிக்கால் வரை வர ஐஐடி வளாகத்திற்கு அதாவது நுழைவாயிலுக்கு சென்று, அங்கே ஒரு அ 3 சக்கர ஆட்டோ அதை கூட்டிக் கொண்டு வந்து, அ நாங்கள் எல்லாம் ஏறி பயணச்சீட்டிற்கு ரயில் நிலையத்திற்கு சென்றால், அந்த ரயில் பயணச்சீட்டு அடுத்த நாளிற்கு இருந்தது. அன்று இல்லாமல் அடுத்த நாளிற்கு இருந்தது. இதை நாங்கள் வாழ்வில் மறக்கவே மாட்டோம். இந்த குழப்பம் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்ததால், நாங்கள் அந்த ரயில் பயணச்சீட்டிற்கும் செல்லாமல், அங்கே பக்கத்திலிருந்து திரும்பவும் 3 சக்கர வாகனத்தில் நாங்கள் பயணப்பட்டு, அ அ பேருந்து நிலையத்திற்கு சென்று, அங்கே கட்டணத்திற்கு 1க்கு 2ஆக கட்டணம் கொடுத்து, ஏனென்றால் அது வெள்ளி இரவு பயணப்பட வேண்டும். எப்படியோ அவங்க சனி இரவுக்கு ரயில் ரயில் பதிவுச் சீட்டை எடுத்து விட்டார்கள். அதனால் நாங்கள் அங்கிருந்து சென்று அந்த பேருந்து காலையில் 3 மணிக்குத்தான் கிளம்பவே செய்தது. ஆக மொத்தம் இரவு 8 மணியில் இருந்து குழப்பத்தினிடையே இருந்தோம். வாழ்க்கையில் நீங்கள் எப்போவாவது குழப்பம் என்று கேட்டால் நான் தான் சொல்லுவேன். என்னை ரோட்டில் தங்க வைத்தீர்கள். ரோட்டில் மழையில் முக்கால் காலில் நடக்க வைத்தீர்கள். இதைவிட குழப்பமான வாழ்க்கை நான் இருந்ததே இல்லை என்று 20 ஆண்டுகள் ஆயும் இன்றும் நான் சொல்லுவேன். அதுதான் எனக்கு உடனே ஞாபகத்திற்கு வந்தது. நன்றி. நன்றி அனிதா. நாம் எவ்வளவுதான் தெளிவாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் பல நேரங்களில் சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் காலமும் நம்மை குழப்பத்தில் ஆழ்த்தி எதையும் செய்ய விடாமல் செய்துவிடும். நீங்கள் நினைவிலிருந்து எடுத்து அந்த நிகழ்ச்சியை சரியாக விவரித்தீர்கள். அடுத்ததாக மகிழ்ந்தேன். ஜெயபிரகாஷ். மகிழ்ந்தேன். மிக்க மகிழ்ச்சி. அதாவது அனிதா அவர்கள் கூறினார்கள், வெள்ளிக்கிழமைக்கு உள்ள பயணச்சீட்டுக்கு சனிக்கிழமை பதிவு செய்ததால் அடுத்த நாள் தான் செல்ல வேண்டியிருந்தது. அதைவிட மகிழ்ச்சியான சம்பவம், அதைவிட சிறந்த சம்பவமும் நான் செய்துள்ளேன் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மிகவும் அதை செய்ததில் மிகவும் மகிழ்ச்சி. இதாவது பரவாயில்லை, நான் வீட்டிற்கு ஒரு விருந்தினர் வந்திருந்தார். அவருக்கு அடுத்த நாளைக்கு திருவள்ளுவர் பேருந்தில் பயணச்சீட்டு வாங்க வேண்டும் என்று சொன்னார். நானும் திருவள்ளுவர் பேருந்து நிலையத்திற்கு சென்று பயணச்சீட்டை வாங்கினேன். 10 மணி பேருந்துக்கு வாங்க சொன்னார். இரவு 10 மணிக்கு, நான் காலை 10 மணிக்கு வாங்கிவிட்டேன். அவரும் பார்க்கவில்லை, நானும் பார்க்கவில்லை. அவர் இரவு 10 மணிக்கு சென்று குடும்பத்துடன் சென்று பேருந்து நிலையத்துக்கு சென்றால், உங்கள் பேருந்து திரும்ப வந்து கொண்டிருக்கு சென்னையிலிருந்து திருச்சிக்கு என்று கூறிவிட்டார்கள். அவர் சோகமாக வீட்டுக்கு வந்தவுடன் 2 பேரும், நானும் அவருடன் சென்றிருந்தேன். சோகமாக வீட்டுக்கு வந்தேன். எனக்கோ பயம், எங்கள் அப்பா அடித்து பீத்து விடுவார் என்று பயம். அவருக்கு தர்மசங்கடமான நிலைமை, ஊருக்கு செல்ல முடியாத நிலைமை. அவர் எங்கள் அப்பாவிடம், பையனை ஒன்றும் சொல்லாதீர்கள் என்றார்கள். எங்கள் அப்பாவா, விருந்தினர் இருந்ததால் எங்கள் அப்பாவிடம் தப்பித்தேன், இல்லை என்றால் அன்று மண்டகப்படி நடந்திருக்கும். அதனால் இது ஒரு மகிழ்ச்சியுமா இந்த இந்த கேள்வியை கேட்டதற்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி ஜெயபிரகாஷ் அவர்களே. எனக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. மற்றவர்களை குழப்பத்தில் ஆழ்த்திவிட்டு அதனால் மகிழ்ந்தேன் என்று ஒரு அழகான நிகழ்ச்சி சிரிக்க சிரிக்க பேசியதற்கு நன்றி. அடுத்தது நினைவில் நின்றது மோகன்ராஜ். நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. ஒரு முறை நண்பர் ஒருவர் என்னை ஒரு கூட்டத்திற்கு அழைத்திருந்தார். தமிழ்ச்சாரல் நன்றாக இருக்கும், அனுபவிக்க வாருங்கள் என்று அழைத்தார். நானும் சென்றிருந்தேன். எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. எனக்கு பிடித்திருந்தது என்பதை தெரிந்து கொண்டு, அப்படி என்றால் நீங்கள் அடிக்கடி வரலாமே என்று ஏதோ ஒரு தேநீர் அருந்த கடைக்கு அழைப்பது போல் அழைத்தார். சில முறை சென்றவுடன் நமக்கு அது பழக்கமாகிவிட்டது. ஆனால் அவர் சொல்லவில்லை, இந்த அழைப்பின் பின்னால் ஒரு பின்புலம் இருக்கிறது என்று. சில நாட்கள் சென்றது. அந்த கூட்டத்தில் ஏதோ ஒரு தேர்தல் நடக்கிறதாம். அங்கு பொறுப்புகள் ஏற்க வேண்டுமா, நீங்கள் எதற்கும் வாருங்கள் பார்ப்போம் என்று அழைத்து வந்தார். அந்த நண்பரின் பேரில் இருந்த நம்பிக்கையின் பேரில் நானும் அந்த கூட்டத்திற்கு சென்றேன். ஏதோ எங்கள் கூட்டத்தை சொல்வது போலவே உள்ளது.
மன்னிக்கவும். அந்த கூட்டத்திற்கு சென்றேன். அந்த கூட்டத்துக்கு சென்றவுடன் தான் தெரிந்தது, இந்த பின்புலத்தின் பேரில் தான் ஆரம்பத்திலே இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது என்று எனக்கு தெரிந்தது. என்னால் அதில் மறக்க முடியாத விஷயம் என்னவென்றால், நமது பல்லவன் பேருந்தில் நீங்கள் எங்கு இறங்க வேண்டும் என்று நீங்க முடிவு செய்ய முடியாது. உங்கள் முன்னால் இருப்பவர்கள் முடிவு செய்வார்கள். ஏறும்போது நீங்கள் எப்படியாவது சிரமப்பட்டு ஏறிவிட்டால் அவர்களே இறக்கி விடுவார்கள் அல்லவா? அதுபோல இங்கும் உந்துதல் எதுவுமின்றி உங்களை தானியங்கி பேருந்து போல் தானியங்கி முறையில் உங்களை இறக்கி விடுவார்கள் அல்லவா? அதே போன்ற ஒரு நினைவு அங்கும் நடந்தது. உங்களுக்கு என்ன தேவை? உங்களால் முடியுமா? என்று கூட இல்லாமல் ஒரு பொறுப்பில் என்னை ஏற்றிவிட்டார்கள். அதை எப்போது நினைத்தாலும் எனக்கு அது நினைவில் நிற்கும். அதைவிட அதிகமாக இன்னொரு நாள் இவர் செய்ய வேண்டிய பணியை ஒரு மற்றொருவர் செய்ய வேண்டிய நிர்பந்தம் வரும்போது, நான் இவர் என்னை அழைப்பார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அப்போதுதான் தெரிந்தது, இனிமேல் இவர் அழைக்க மாட்டார் என்று புரிந்தது. என்னால் மறக்க முடியாத விஷயம் என்னவென்றால், நீங்கள் வாருங்கள், எல்லாம் நான் பார்த்துக் கொள்வேன் என்றவர் இன்றும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் என்னால் மறக்க முடியாத விஷயம். கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி மோகன்ராஜ் அவர்களே. நீங்கள் தொடங்கியவுடன் நம்முடைய மன்றத்தில் தேர்தலுக்கு முன்னால் நடந்ததைத்தான் சொல்கின்றீர்களோ, தேர்தல் நேரத்தில் என்ன நடந்தது அதை வைத்துத்தான் பேசுகின்றீர்களோ என்று நினைத்தேன். எப்படி என்று தெரியவில்லை. உங்களுக்கு இது போன்ற நிகழ்ச்சிகளே வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது. வாருங்கள் என்று அழைத்து, ஏனென்றால் உங்களுடைய தகுதி அவர்களுக்கெல்லாம் தெரிகின்றது. அதனால் கூப்பிட்டு பொறுப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் இன்னொரு சுற்றுக்கு வேற தலைப்பில் வைத்துக் கொள்ளலாமா? ஒரு கேள்வி, இது போன்ற முறையில் நடத்துவதால் நீங்களும் பங்கேற்கும் வகையில் இன்னொருவர் அந்த வார்த்தையை கொடுத்து நீங்களும் பேசலாம் அல்லவா? கொடுங்கள். ஒரு மன்றத்தினர் முறை என்ன நினைக்கிறார்கள்? மகேந்திரன் என்னை இதில் சிக்க வைத்தார். எல்லாரையும் கேள்வி கேட்டு முடித்தவுடன் நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன் என்று என்னை கேட்டு அப்பொழுது பேச சொன்னார். உங்களுக்கும் ஒரு வார்த்தை கொடுக்கலாம் அல்லவா? உங்களுக்கான வார்த்தை சமயோஜிதம். சமயோஜிதம் மிகச்சிறந்த சொல்லாடல். ஆனால் எந்த நேரத்தில் நாம் எப்படி நம்முடைய அறிவை பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் சமயோஜிதம் இருக்கின்றது. ஏனென்றால் அமெரிக்கா வருவதற்கு முன்னால் அங்கே இருந்த வேலையை நானும் என் கணவரும் எப்படி அதை விட்டுவிட்டு இங்கே வந்தால் எப்படி இருக்கும், அது விட்டுவிட்டு வந்தால் பலன் தருவதாக இருக்குமா, அல்லது மறுபடியும் திரும்ப வந்தால் இந்தியாவில் சும்மா இருக்க நேரிடுமா, எப்படி என்று தெரியாது. அந்த நேரத்தில் என்ன முடிவெடுப்பது என்பதை சமயோஜிதமாக நாங்கள் பயன்படுத்தி இங்கே வந்தோம் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் ஏதோ ஒரு தைரியத்தில் சரி ஒளிமயமான எதிர்காலமாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை கொண்டு நாங்கள் பயணத்தை தொடங்கிவிட்டோம். சில நேரங்களில் சமயோஜிதம் இல்லாமல் நாம் அந்த நேரத்தில் உணர்ச்சி மயமாகி அந்த உணர்ச்சிகளை வைத்து மட்டும் சில முடிவுகளை எடுத்திருந்திருப்போம். ஆனால் பின்னால் நினைத்து பார்க்கும் பொழுது ஐயோ சமயோஜிதமாக நடக்காமல் போய்விட்டோமே என்று நமக்கு தோன்றும் தான். ஆனால் என்ன செய்வது? ஆனால் அதை பாடமாக வைத்து பின்னர் வரும் நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நாம் மாற்றிக்கொள்ளலாம். சமயோஜிதம் என்பது கார் ஓட்டும் போது மகிழ்வுந்து ஓட்டும் போதெல்லாம் அதை நாம் எந்த அளவிற்கு பயன்படுத்துவோம் என்று சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடிய நேரங்கள் எல்லாம் இருக்காது. அப்பொழுது அந்த நேரத்தில் நம்முடைய உடனடி தீர்மானம் எது நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்பதை கவனித்துத்தான் நாம் வரிசை மாறுவதோ, அந்த சாலையில் இடம் வலம் செல்வதோ அதை வைத்துத்தான் நாம் செல்வோம். எனவே அது அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் என்ற எனக்கு பிடித்த திருக்குறளை முடிந்தவரை என்னுடைய வாழ்க்கையில் அடிக்கடி நினைத்துக் கொள்ளத்தான் நினைப்பேன். ஆனால் சமயோஜிதமாக சில நேரங்களில் நினைவரும், சில நேரங்களில் மறந்து போகும். அது மனிதனுடைய இயல்புதான். நன்றி. நாம் அடுத்த சுற்றுக்கு செல்லலாமா? இது பாரதியாரினுடைய புதிய ஆத்திச்சூடி தலைப்புகளிலிருந்து எனக்கு பிடித்த சில 1, 2 சொல்கிறேன். அதை வைத்து நீங்கள் பேசலாம்.
பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடி என்பது 110 வரிகள் கொண்டது. 3 சொற்கள் தான். ஔவையின் ஆத்திச்சூடி போலத்தான். ஆனால் இன்னும் அது புதுமைப்படுத்தப்பட்டு, செம்மைப்படுத்தப்பட்டு மிகவும் சிறப்பாக இருக்கும். பணத்தினை பெருக்கு. ஜெயப்பிரகாஷ். பணத்தினை பெருக்க. அதுக்கு தாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். காலங்காலமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேலைக்கு 2000ல வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். இன்று 25 வருடம் ஆகிவிட்டது. பணத்தை பெருக்க தான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். கூட்டக்கூட முடியவில்லை. உண்மை அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கு. கழித்தலாகாமல் இருந்தால் சந்தோஷமே அப்படிங்கிற நிலைமையில தான் வாழ்க்கை சக்கரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இருந்தாலும் முடிந்தவரை பணத் தேவைகளை பெருக்கி நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சுற்றத்தாரையும் மகிழ்வுடன் வைத்திருக்க வேண்டும் என்பதே அவா. அதுபோல் ஒவ்வொருவரும் பணத்தை பெருக்க முயற்சி பண்ணுங்கள், சரியான வழியில். தவறான வழிக்கு சென்று விடாதீர்கள் என்பது என்னுடைய கருத்து. முடிந்தவரை சரியான வழியில் சென்று பணத்தை பெருக்குங்கள், சந்தோஷமாக இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள், அனைவரையும் மகிழ்ச்சிப்படுத்துங்கள். நன்றி. சிறப்பு. வள்ளுவர் 7 சீர்களில் சொன்னார். ஆனால் பாரதி 2 சொற்களில் பணத்தை பெருக்கு என்றார். செய்க பொருளை செருணர் செருக்கற்கும் எஃகு அதனின் கூறியது இல் என்று வள்ளுவர் சொன்னார். பொருளை செய்தால் அது பகைவர்களை அறுக்கும் ஆயுதமாக இருக்கும் என்று சிறப்பாக பேசினீர்கள். 3 அந்த புதிய ஆத்திச்சூடியும் ஒன்று போல வரும். நன்று கருது, நாளெல்லாம் வினை செய், நினைப்பது முடியும் என்று. நாளெல்லாம் வினை செய். அனிதா. சொல்வேந்திரவைக்கு என்னுடைய வணக்கங்கள். நாளெல்லாம் வினை செய். எவ்வளவு அருமையாக சொல்ல முடியுமோ அவ்வளவு அருமையாக சொல்லியிருக்கிறார். ஏனால் வினை என்பது எந்த செயலையுமே குறிக்கும். அது நல்ல செயலாகவும் இருக்கலாம், தீச்செயலாகவும் இருக்கலாம். அந்த வினை பயனுள்ளதாக இருக்கணும். அவர் முதலில் எனக்கு பாரதியார் இதை சொல்லும்போது நீங்கள் சொன்ன அந்த புது ஆத்திச்சூடியில் நான் என்னுடைய மாணாக்கர்களுக்கு 4ஆம் வகுப்பு மாணாக்கர்களுக்கு நாம் ஆத்திச்சூடி சொல்லிக் கொடுக்கும்போது இங்கே பள்ளிக்கூடத்தில் நான் இதை சொல்லும் போது பாரதி இப்படி சொல்லியிருக்கிறார். வினை செய் என்று தான் சொல்லியிருக்கார். நீ எதை செய்யுமே தயங்கக்கூடாது. முதலில் செய்ய ஆரம்பி. அதற்கப்புறம் அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் நீ செய்ய ஆரம்பித்து பழகிவிட்டால் தீமையை ஒழித்துவிட்டு நன்மைக்கு போய்கொள்ளலாம் என்று சொல்லுவேன். அது என்னுடைய தகப்பனாரும் அப்படி தான் சொல்லுவார். என் அப்பா என்ன சொல்லுவார்னா, எந்திரி, எப்படியாவது இந்த இடத்த விட்டு நகர்னதுக்கப்புறம் எதையாவது செய்யினாதான் இது செய்கிறது சரியா தப்பான்ற நினைப்பே வரும் அப்படின்பார். அப்போ என்னன்னா நம்மளுடைய மரபு வழியிலேயே நம் மூதாதையர்கள், நம் தாய் தந்தை, பாட்டி தாத்தா, இப்போ பாரதி மட்டும் இல்லை, அப்போ ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிறத நமக்கு சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாரதி குறுக்க சொல்லிட்டாரு. எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, அம்மிக்கல் மாதிரி ஒரு இடத்துல இருக்காத, வினை செய்யணும்னா ஒரு வேலை செய்யணும்னா நகலு அப்படின்பாங்க. அது எனக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் சேர்த்து சொல்லுவார்கள். ஒரே இடத்தில் இருக்காமல் நீ நகண்டால் மட்டுமே ஒரு செயல் செய்ய முடியும் அப்படின்னு. இதை நம்ம இயற்பியலில் படிச்சிருப்போம் இல்லையா? அதாவது நீங்கள் ஒரு யூ கேன் மூவ் சம்திங் ஒன்லி வென் தெர் இஸ் அ ஃபோர்ஸ் பீங் அப்ளைட். எனக்கு இதை தமிழில் வேகமாக சொல்ல வரவே இல்லை. அதனால் என்ன நான் ஆங்கில வழியில் தான் இயற்பியலை படித்தேன். அதனால் இதை வேகமாக எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு விசை இருந்தால் மட்டுமே இருக்கும் இடத்திலிருந்து அது மற்ற இடத்திற்கு மாறும் என்று சொல்வார்கள். அந்த விசை மாறுகிறத தான் நம் வினை என்று இங்கே எடுத்துக்கொள்கிறோம் இல்லையா? அப்போது என்னுடைய வாழ்க்கை இன்று இருக்கும் சூழலிலிருந்து மாற வேண்டுமானால் என் வினை மட்டுமே அதை முயற்சி செய்ய முடியும். அதனால் வினை செய் என்பது எனக்கு நாளெல்லாம் வினை செய் மிகவும் பிடித்த சொல். இதை ஆத்திச்சூடியை, ஔவையின் ஆத்திச்சூடியோடு பாரதியின் ஆத்திச்சூடியை என் மாணாக்கர்களுக்கு சொல்லும் போது சொல்லியிருக்கிறேன். அதை கேட்டதற்கு மிக்க நன்றி வித்யா. நன்றி. சிறப்பு. நாளெல்லாம் வினை செய் என்பதற்கு பொருத்தமாக உங்களுடைய மாணவர்களுக்கும் எப்படி ஔவையாருடையதை கற்பிக்கும் போது இதையும் கற்பித்தீர்கள் என்று குறிப்பிட்டது மிகவும் மகிழ்ச்சி. ஐம்பொறி ஆட்சிக்குள். மோகன்ராஜ். நண்பர் ஜேபி அவர்கள் சொன்னது போல வாழ்க்கை முழுக்க அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வார்கள் என்று சொன்னார். அதுபோல
ஒரு பொறியை அடக்கி ஆள்வதற்குள் முடியவில்லை என்று தோன்றுகிறது. ஐம்பொறியை அடக்கி ஆள்வது மிகச்சிறந்தது. அதை நோக்கிதான் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அனைவருமே. அதுதான் மனிதத்தின் பரிணாம வளர்ச்சி. நான் ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கிறேன். சில பிராணிகள் ஒரு சக்தியை அதிகமாக விரும்பி அந்த சக்தியால் மட்டுமே இறந்து போகும். மோப்ப சக்தியால் சிலது, வெளிச்சத்தை நோக்கி நகரும் சக்தியால் இன்னொன்று. இப்படி பல பிராணிகள் இதனால் மரித்து போகும் என்று சொல்வார்கள். அப்படி 5 புலன்களை திறந்து வைத்திருக்கும் நாம் அள்ளி அரவணைத்து அப்பிக்கொள்கிறோம் அனைத்தையும். அதிலிருந்து விடுபடத்தான் மனிதம் முயன்று கொண்டிருக்கிறது தொடர்ந்து. இது எனக்கு, உனக்கு, நமக்கு என்றில்லாமல் ஒட்டுமொத்த மனிதத்துக்குமான வடிகால். இதை நோக்கித்தான் மனிதமும் உயிர் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதில் அனுபவித்து அடங்குவது முடியாத காரியம். அந்த அனுபவத்துக்கு முன்னாலே அதை அடக்கி வைத்து ஐம்பொறியையும் அடக்க முடிந்தால் மிகச்சிறந்தது என்று நினைக்கிறேன். முடியுமா என்றால் முடியாதுதான். முடிய வைக்க முயற்சி செய்வோம். அது முடிந்தால், சற்று முன் அனிதா அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் பாட்டி, அம்மிக்கல் போல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். ஒரு விசை இருந்தால்தான், அசைவிருந்தால் மட்டும்தான் ஜீவராசி நகர்கிறது என்றே அர்த்தம் என்று சொன்னார். அப்படி நீங்கள் ஐம்பொறிகளையும் அடக்கியாண்டால் நீங்கள் நகராமலேயே அண்ட சராசரமும் உங்களை கண்டு நடுங்கும். நகர்வது நாம் நகர வேண்டும் என்று அவசியமில்லை. நமது சிந்தனைகளை கொண்டு வேறு உலகத்திற்கே நம்மால் பயணிக்க முடியும். அப்படி ஐம்புலன்களையும் ஐம்பொறிகளையும் அடக்கினால் என்று நம்புகிறேன். நன்றி விஜயலட்சுமி அவர்களே. சிறப்பு. நன்றி மோகன்ராஜ் அவர்களே. வித்யாலட்சுமியின் கேள்வியை நான் கேட்கவா? நான் இந்த குறிப்பை சிறப்பாக பேசினார். வள்ளுவத்தில் ஒன்று வரும், ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஆமை அதனுடைய கால்களையும் தலையையும், அதுதான் 5, உள்ளே இழுத்து கொண்டு அது இருப்பது போல நம்முடைய புலன்களை அடக்கியாண்டால் அது 7 பிறப்புக்கும் பெருமையை தரும் என்ற பொருளில் வள்ளுவர் சொல்லியிருப்பார். அது மட்டுமல்லாது, இந்த ஐம்பொறி ஆட்சிக்குள் என்ற புதிய ஆத்திச்சூடியின் வரி என்னுடைய மனதிற்கு மிகவும் நெருக்கமானது. அது ஏனென்றால், ஞானபாரதி பேச்சு போட்டியில் இறுதிப் போட்டிக்கான இந்த தலைப்பாக புதிய ஆத்திச்சூடியின் இந்த வரியை எனக்கு கொடுத்தார்கள். நான் இறுதிப் போட்டியில் இந்த தலைப்பில் தான் பேசினேன். அதனால் இது ஒரு மறக்க முடியாத வரி என்பதுதான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பியது. நன்றி. கேள்வியை நான் கேட்கவா? உங்களுக்கு கேட்க மட்டும்தானே தெரியும். உங்களுக்கான சொல் ரௌத்திரம் பழகு. ரௌத்திரம் பழகு. மிக சிறப்பு. கோபம் என்பது இயற்கையான உணர்ச்சி, எல்லோருக்கும் வரத்தான் செய்யும். ஆனால் யாரிடத்தில், எந்த அளவில், எந்த நேரத்தில், எப்படி காட்டுகிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியம். குழந்தைகளிடத்தில் நாம் அளவுக்கு அதிகமாக கோபத்தை காட்டக்கூடாது. ஆனால் கோபமே காட்டாமல் இருந்தால் அவர்களுக்குள் ஒரு ஒழுங்கு வராது. ஆதலால் சில சமயம் கோபப்படுவது போல் நடிக்கலாம் அவர்களிடம். அவர்கள் நாம் அதிகமாக கோபப்பட்டால் அவர்கள் சுருங்கி விடுவார்கள் என்பதுதான் மனத்தத்துவ இயலாளர்கள் எல்லாம் சொல்வது. கோபம் என்பது சில பேருக்கு அற்ப சொத்தாக இருக்கும், பல பேருக்கு அற்புத சொத்தாக இருக்கும். ஏனென்றால் சமுதாயத்தில் மாற்றத்தை விளைவித்தவர்கள் எல்லாம் அந்த அடக்குமுறையோ அடிமைத்தனத்தையோ எதிர்த்து கோபம் கொண்டு போராடிதான் சமூகத்திற்கும் பல நாடுகளிலும் பல நாட்டிற்கும் நன்மை செய்திருக்கிறார்கள், மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். கோபம் என்பது இயல்பான உணர்ச்சிதான். அது தனி மனிதனுக்கும் சரி, சமூகத்திற்கும் சரி. அதை எப்படி வழிப்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம். ரௌத்ரம் பழகு. அந்த பழகு என்ற அந்த சொல் மிகவும் முக்கியமானது. என்றால் பழகு என்பது இங்கு பயிற்சி செய் என்ற பொருளில்தான் வரும்.
ஆங்கிலத்தில் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் என்று சொல்வார்கள். சின மேலாண்மை. சினம் கொள்ளுதல் என்பதை சின மேலாண்மை. கோபம் இல்லாமலும் இருக்கக்கூடாது, அதிக அளவிலும் கொள்ளக்கூடாது. வள்ளுவர் கோபமே கொள்ளக்கூடாது என்று சொல்வார். சினம் என்னும் சேர்ந்தாரைக் கொள்ளி இனம் என்னும் ஏமப்புனையை சுடும் என்று சொல்வார். அதாவது யாருக்கு சினம் வருகிறதோ அவர்களுக்கு முதலில் தீமை விளைவிக்கும் என்ற அளவில் சொல்லார். ஆனால் என்னுடைய கருத்து என்னவென்றால், சரியான நேரத்தில் தேவையான அளவிற்கு கோபப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ரௌத்ரம் பழகு என்பது மிகச்சிறந்த புதிய ஆத்திச்சூடி வரி. ரௌத்ரம் பயிற்சி செய், கோபத்தை மேலாண்மை செய், சின மேலாண்மை செய். நன்றி. இத்துடன் இந்த இன்னொரு சுற்று முறை கூட உங்களுக்கு போக வேண்டும் என்றால் போகலாம். இல்லை என்றால் இன்னும் 10 நிமிடத்தில் முடித்து விடுவோம். உங்கள் எல்லோருக்கும் ஏற்புடைமை இருந்தால் நாம் அதை செய்யலாம். நேர கணக்கீட்டாளராக என்னுடைய கருத்து. இந்த அவையில் இருப்பவர்கள் மீதி கருத்தை சொல்லலாம். வேறு தலைப்பில் யாராவது நடத்துவதாக இருந்தாலும் நடத்தலாம். அவர்கள் சிந்தித்துக் என்றால் நாம் நிறைவும் கொண்டிருக்கும் செய்யலாம். நேரத்தில் நீங்கள் நேரத்தை குறிப்பிட்டு விடுங்கள் அனிதா. இன்றைய முதல் சுற்றிலும் 2ஆம் சுற்றிலும் சொல்வேந்தர் அனைவருமே குறிப்பிட்ட கால வரையறைக்குள் பேசினார்கள். அனிதா 2 நிமிடம் 25 நொடிகள், ஜேபி அவர்கள் 1 நிமிடம் 40 நொடிகள், மோகன்ராஜ் அவர்கள் 2 நிமிடம் 20 நொடிகள், வித்யாலட்சுமி அவர்கள் 2 நிமிடம் 7 நொடிகள். 2வது சுற்றிலுமே கால வரையறைக்குள் பேசினார்கள் அனைவரும். ஜேபி அவர்கள் 1 நிமிடம் 3 நொடிகள், அனிதா அவர்கள் 2 நிமிடம் 15 நொடிகள், மோகன்ராஜ் அவர்கள் 2 நிமிடம் 18 நொடிகள், வித்யாலட்சுமி அவர்கள் 2 நிமிடம் 15 நொடிகள் பேசினார்கள். அனைவருமே வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள். இன்றைய வெற்றிக்கோப்பை அறிவிப்பாளராக நானே இருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு சிறந்த உடனடி பேச்சாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவரை நீங்கள் முதல் சுற்றிலும் 2வது சுற்றிலும் தனித்தனியாக கூட தேர்ந்தெடுத்து அனுப்பலாம். ஏனென்றால் இன்று வாக்குக்கு 2 சுற்றுகள் இருப்பதால் தனித்தனியாக நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புவதும் கசால சிறந்தது. நன்றி. ஒன்று அல்லது 2 என்ற எழுத்தை முன் போட்டு அதற்கு பின்னால் பெயர்கள் எழுதி ஒரே தனிச்செய்தியாக அனுப்பலாம் அல்லவா? அனுப்பலாம். இப்பொழுது மேடையை நெறியாளரிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. அனைவரும் உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்கள். 1 நிமிடம் இருக்கிறது. நன்றி. அனைவரும் வாக்குகளை செலுத்தி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்பொழுது 3வது கட்டத்திற்கு, மன்னிக்கவும், 2வது கட்டத்திற்கு, இன்றைய 2வது கட்டத்திற்கு செல்கிறோம். பொது மதிப்பீடு. இன்றைய பொது மதிப்பீட்டாளரும் நானே. மதிப்பீடு செய்வோம். இன்றைய தயாரிக்கப்பட்ட பேச்சுக்கு மதிப்பீடு இல்லை என்பதால் நேரடியாக மற்ற பணிகளை அழைத்து விடுவோம். மோகன்ராஜ் அவர்களே, வாருங்கள். உங்களுடைய பணியான இலக்கண ஆசான் மற்றும் உபரிச்சொல் கணக்கீட்டாளர் பற்றிய பின்னோட்டத்தை குறிப்பிடுங்கள். நன்றி ஜேபி அவர்களே. இன்றைய உடனடி பேச்சு 2 சுற்றுகள் இருந்தாலுமே உபரிச்சொற்கள் மிக குறைவாக இருந்தது என்றே சொல்ல வேண்டும். அனிதா அவர்கள் 4 முறை உபரிச்சொற்களை உபயோகித்திருக்கிறார். ஜேபி அவர்கள் 3 முறை. இது மிக குறைவு. ஜேபி அவர்கள் இன்று மிக குறைவான உபரிச்சொற்களை உபயோகித்திருக்கிறார். சுற்று 1க்கா சுற்று 2க்கா சேர்த்தா? 2 சுற்றுக்கும் சேர்த்து சொல்கிறேன். வித்யாலட்சுமி அவர்கள் அதிசயமாக 1 முறை ஆ என்று உபயோகித்திருந்தார். மோகன் அவர்கள் 5 முறை உபரிச்சொல் உபயோகித்திருந்தார். இன்று உபரிச்சொற்கள் ஏராளமாக வந்திருந்தது. அடுத்து இலக்கண ஆசானாக இன்று உபயோகித்த மிகச்சிறந்த விஷயங்களை, அதற்கு முன் ஆங்கில சொற்கள் அங்கங்கு பயன்படுத்தப்பட்டது. அனிதா அவர்கள் ஆட்டோ என்று முதல் முறை உபயோகப்படுத்திவிட்டு பேசும்போதே சிந்தனையில் அதற்கான வார்த்தையை யோசித்துக் கொண்டிருந்தார் என்று நினைக்கிறேன். மறுமுறை வரும்போது ஆட்டோ என்ற வார்த்தையை பிரயோகப்படுத்தவில்லை. 3 சக்கர வண்டி என்று ஆரம்பித்து அதற்கு பின் எல்லா முறையும் 3 சக்கர வண்டி என்று உபயோகப்படுத்தினார். பேசும்போதே நாம் இதை சொல்லி இருக்கிறோம், அடுத்த முறை உபயோகப்படுத்தக்கூடாது என்று தானியங்கி முறையில் அதை யோசிப்பது மிகச்சிறந்த விஷயம். இதை குறிப்பிட வேண்டும் என்று நினைத்தேன். ஜேபி அவர் பேசும்போது திருச்சியிலிருந்து சென்னைக்கு வந்த அந்த பயணச்சீட்டு எடுத்த விஷயத்தை
இவர் எப்படி இதை மகிழ்ச்சியாக முடிக்கப் போகிறார் என்று கடைசி வரை யோசித்துக் கொண்டே இருந்தேன். இதில் எங்குமே கடைசியில் தான் தெரிந்தது, அடுத்தவர்களின் கஷ்டம்தான் அவரின் மகிழ்ச்சி என்றே வித்யாலட்சுமி அவர்களை குறிப்பிட்டிருந்தார். அது மகிழ்ச்சி என்பதை ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். ஆனால் மகிழ்ச்சி என்ற தலைப்பு மட்டுமில்லாமல் சொன்ன விதமே மகிழ்ச்சி பொங்க சிரிப்பொலி அ அ களை கட்டியது அரங்கம் எங்கும். அது மகிழ்ச்சியாகவே இருந்தது. தலைப்பு மட்டுமல்லாமல் பேசிய விதமும் மகிழ்ச்சியாகவே இருந்தது. எப்போதும் போல் சமயோஜிதம் என்ற தலைப்பு சொன்னவுடன், சமயோஜிதத்தை ஒரு 10 முறை பயன்படுத்தியிருப்பார் வித்யாலட்சுமி அவர்கள். ஆனால் சமயோஜிதமாக அச்சம் காக்கும் கருவி என்று வள்ளுவனை அழைத்து வந்து எப்படி இல்லாமல் இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்த போது அங்கும் வள்ளுவம் வந்தேறியது. அது சிறப்பாக இருந்தது. அடுத்த சுற்றில் பணத்தை பெருக்கு என்ற தலைப்பு வந்தவுடன் எனக்கு பணம் எங்கும் கொட்டி கிடக்கிறது, பெருக்கித் தள்ள வேண்டும் போல் இருக்கிறது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிக்கும் போதே ஜேபி அவர்களும் மிக பொருத்தமாக வாழ்க்கை முழுக்க அதைத்தான் செய்ய எத்தனித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் ஒரு வார்த்தை பிரயோகம் மிக அழகாக இருந்தது. பெருக்க எங்க கூட்டவே முடியவில்லை என்றார். சோ பெருக்குவதும் கூட்டுவதும் அந்த அர்த்தத்திலும் வந்திருந்தது. அதுவும் மிகச் சிறப்பாக இருந்தது. கழிக்காமல் இருந்தால் சரி என்று முடித்திருந்தார். பணத்தை பழிக்காமல் இருக்கும் அளவுக்கு பக்தி இருக்கும் நமக்கு பெருக்குவதும் கூட்டுவதும் என்ற நிலைக்கு வந்தது வித்தியாசமாக இருந்தது. மிக அருமையாக இருந்தது. அனிதா அவர்கள் பேசும்போது சில பிரயோகம் மிக அருமையாக இருந்தது. ஆனால் தலைப்பை கேட்டவுடன் நானும் வினை என்றாலே நல்ல வினை செய்யச் சொல்லிதான் சொல்லியிருப்பார் என்ற துணியில் தான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அந்த வினையை பிரித்து நல்ல வினை, தீய வினை, அது நல்லதா இருந்தாலும் பரவாயில்லை, தீயதா இருந்தாலும் பரவாயில்லை, அப்பா நகர் என்று அவர்கள் பாட்டி சொல்வார்கள். அம்மிக்கல் போல் இல்லாமல் முதல் அசைவு இருந்தால் போதும், அது அதற்கு பின் திசை வரும். முதல் அசை வேண்டும் என்று சொன்னார். அது மிக அருமையாக இருந்தது. அம்மிக்கல்லை அழைத்து வந்தபோது அந்த பிரக்ஞை உறுத்தி இருக்கும் என்று நினைக்கிறேன். அம்மிக்கல் என்று திட்டுவது பெண்களை மட்டும் திட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஆண்களுக்கும் பொருந்தும் என்று செயற்கையாக இருந்தாலுமே அதை நுழைத்து நடுநிலைமையை நிலைநிறுத்தி இருந்தார். அது மிகச் சிறப்பாக இருந்தது. when you move something, ஆங்கில வழியில் கல்வி கற்பதன் பிரச்சனை என்ன என்பதை தெளிவாக உணர்த்தி இருந்தார். சரளமாக தமிழ் பேசி வந்து இயற்பியல், புவியியல், வேதியியல் என்று ஏதேனும் நான் கற்றதை கொண்டு வர வேண்டும் என்றால் கற்றதும் பெற்றதும் அப்படியே வராது. நான் எப்படி பெற்றோனோ அப்படித்தான் வரும். அருமையான ஆங்கில வாக்கியத்தை போட்டு நான் இப்படித்தான் பயின்றேன் என்று சொன்னார். அது சிக்கலை மிக அழகாக விவரித்திருந்தது. உங்கள் எது வழியாக நீங்கள் கற்கிறீர்களோ, எந்த ஆங்கில வழியோ அல்லது தமிழ் வழியோ எது வழியாக கற்கிறீர்களோ அதிலிருந்து நீங்கள் பேச வேண்டிய மொழிக்கு மொழி மாற்றம் செய்ய வேண்டியது கட்டாயம். தமிழ் வார்த்தைகள் அத்தனையுமே இடுகுறி பெயர்களாகவே, காரணப் பெயர்கள் கூட தமிழ் இடுகுறி பெயர்களாகவே இருக்கிறது. மைட்டோகாண்ட்ரியா என்று வைத்திருந்தால் எதற்காக மைட்டோகாண்ட்ரியா என்று எவருக்கு தெரியும்? காரணப் பெயர்கள் கூட இடுகுறி பெயர்களாக மாறுவதற்கான காரணம் நாம் அதை மொழிபெயர்க்கவில்லை என்று பாரதி சொல்வான். பல புலவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், தமிழ் வளர வேண்டும் என்றால் தமிழை உலக உயர்த்திப்பிடி என்று. பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது மிகச்சிறந்த வசனம் அதை நமக்கு பிரகடனப்படுத்துவதற்கு. நாம் கற்ற மொழி ஆங்கிலம் என்பதால் மிக முக்கியமான தருணங்களில் மிக சிக்கலான விஷயங்களை சொல்வதற்கு அந்த மொழி ஓடி வந்து நான் சொல்லட்டுமா என்று கேட்கிறது என்பது. அடுத்து ரௌத்திரம் பழகு. ரௌத்திரத்தை வித்யாலட்சுமி அவர்களுக்கு கொடுத்ததற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். நான் கொடுக்கட்டுமா என்று கேட்டு அதை வித்யாலட்சுமி கொடுத்ததற்கு ஏதோ காரணம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அவர்கள் ரௌத்திரம் என்ற வார்த்தையை தாண்டி பழகு எனும் வார்த்தையில் கவனம் செலுத்தி அந்த பழகு என்பதை கொண்டு அந்த ரௌத்திரத்தை மென்மையாக்கிய விதம் மிக அருமையாக இருந்தது. எப்போதும் போல் வள்ளுவத்தை அழைத்து வந்தார். நான் வள்ளுவனுக்கும் வல்லவன் எனும் முறையில் சினமே தவறு என்று வள்ளுவன் சொல்லியிருக்கிறான். ஆனால் சினம் தவறல்ல. அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்திருந்தால் அதுவும் உங்களுக்கு ஆயுதம்தான் என்ற முறையில் பிரகடனத்தை முன்வைத்திருந்தால் அதுவும் அற்புதமாக இருந்தது. சிலருக்கு அது அற்ப சொத்து, பலருக்கு அது அற்ப சொத்து, சிலருக்கு அது அற்புத சொத்து என்று மிக அருமையான பிரயோகத்தை முன்வைத்திருந்தார். அது நன்றாக இருந்தது. வன்முறை
அளவுக்கு கோபத்தை கொண்டு போகாமல், கோபம் என்பது ஒரு அவசிய பொருள். அதை குறிப்பறிந்து, தேவை அறிந்து, தேவையான இடத்தில், தேவையான போது பயன்படுத்துங்கள் என்று சொன்னால், பல அடக்குமுறைகளை சரித்திரத்தில் நடந்த சறுக்கல்களுக்கெல்லாம் காரணம் எதுவாக இருந்தாலும், அதிலிருந்து மீண்டு வந்ததற்கு கோபம்தான் காரணம். அதுவும் திட்டமிடப்பட்ட, திணிக்கப்படாத, அளவோடு இருந்த கோபம்தான் காரணம். அடக்குமுறையை அடைத்ததும், உடைத்ததும் ரௌத்ரம் பழகியதுதான் என்று மிக அருமையாக சொல்லியிருந்தார். ஸோ அத்தனை உடனடி பேச்சும் மிக அருமையாக இருந்தது. நன்றி வித்யாலட்சுமி, நன்றி ஜேபி, ரௌத்ரம் பழகு வார்த்தையை கொடுத்ததற்கு. ஸோ அருமையாக பேசிய அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி மோகன்ராஜ் அவர்களே. இலக்கண ஆசான் மற்றும் உபரி சொல் கணக்கீட்டாளராக மட்டும் இல்லாமல் பொது மதிப்பீடையும் தொகுத்து நீங்களே வழங்கியது, கேட்காமலே பொது மதிப்பீடையும் நீங்களே வழங்கியதற்கு மிக்க நன்றி. நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அவ்வளவு சிறப்பாக உங்களுடைய மதிப்பீடை வழங்கினீர்கள். மிக்க மகிழ்ச்சி. 4 பேரே கொண்ட கூட்டமாக இருந்தாலும் மிக அருமையாக மகிழ்ச்சியுடன் இன்றைய கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது இன்றைய கூட்டம். இப்பொழுது நம்ம இறுதிக்கட்டத்துக்கு வந்துள்ளோம். நமது வெற்றி கோப்பை அறிவிப்பாளரை அழைக்கலாம். சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்றைய உடனடி பேச்சு வித்தியாசமாக இருந்தது. அதற்கு மிக பாராட்டுதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இன்று முதல் சுற்றில் ஜேபி அவர்களையும் என்னையும் சமமாக தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். 2வது சுற்றில் மோகன்ராஜையும் வித்யா அவர்களையும் சமமாக தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். இது மிகவும் சிறப்பாக இருந்தது. அனைவருமே எங்கோ ஒரு இடத்தில் சிறப்பாக பேசியிருக்கிறோம் என்று நினைக்கிறேன். முக்கியமாக ஜேபி அவர்கள் கூட்டலை பற்றி பேசினார்கள் இல்லையா? கூட்டவே முடியவில்லை. அதிகமாக கூட்டுதல் தான் பெருக்கல் என்பது இங்கே நான் கணக்கு ஆசிரியராகவும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எப்போது நீங்கள் திரும்ப திரும்ப கூட்டுகிறீர்களோ அதையே நாம் பெருக்குவதாக கொள்கிறோம். நீங்கள் தெரிந்து சொன்னீர்களா தெரியாமல் சொன்னீர்களா என்று தெரியவில்லை. பெருக்குவதற்கு அடிப்படை கூட்டல். அதை நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள். நம்ம ஊரில் சொல்லுவார்கள் இல்லையா, பெருக்குவது என்பதை நீங்கள் தான் சொன்னீங்கள். கூட்டுவது பெருக்குவது இரண்டுமே ஒரு இடத்தில் இருப்பதை சேர்ப்பதால் தான் அதை கூட்டுதல் பெருக்குதல் என்று சொன்னார்கள். நாம் குப்பைகளை கூட்டுதலையும் பெருக்குதலை மட்டுமே அது என்ன சொல்வார்கள், நக்களுக்காகவும் நையாண்டிக்காகவும் சொல்லி பழகிவிட்டோம். வீட்டில் பெருக்குவதும் கூட்டுவதும் என்னவென்றால், வீட்டில் இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை பிரித்து இருப்பதை சேர்ப்பது. அது குப்பையே சேரும்போது இவ்வளவு இருந்தால் நல்லதை சேர்க்கும் போது எவ்வளவு இருக்கும் என்று யோசிக்க வேண்டும் அல்லவா? அதனால் ஜேபி சிறப்பாக செய்தார். அதோடு மோகன்ராஜ் அவர்கள் பேசும்போதெல்லாம் எனக்கு என்னவோ வித்யா, அதாவது கண்ணை மூடிக்கொண்டு வானொலியை போட்டுவிட்டால் எப்படி இருக்கும், அந்த துணி வந்து விடுகிறது அவருக்கு. எப்படி தான் வருகிறது என்று தெரியவில்லை. அண்ட் மேலும் வித்யாலட்சுமி அவர்கள் ஞானபாரதியில் பேசியதை நான் கேட்டிருக்கிறேன். அப்போதே நினைத்தேன், இதைத்தான் பேசினாரோ அப்படி என்று. நான் ஞாபகம் இருக்கிறதா? நீங்கள் அந்த போட்டியில் 2021 என்று நினைக்கிறேன் இல்லையா? இல்லை, 1லிருந்து ஆரம்பித்து 2ல் வந்ததா என்று தெரியவில்லை. 2022. 1லிருந்து ஆரம்பித்து 2ல் அந்த ஃபைனல்ஸ் வந்தது. கரெக்ட், ஆமா தானே? நீங்கள் ஏனால் முதல் அந்த டிசம்பர் மாதத்திலேயே ஆரம்பித்து விட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக படியின் நிலையில் மேறி நீங்கள் அது கிட்டத்தட்ட அந்த 2022ல் வந்தது என்று நினைக்கிறேன். அந்த நேரத்தில் நீங்கள் இது பேசியது நீங்கள் காணொலியாகவும் அந்த பாரதி கலைமன்றம் போட்டிருந்தார்கள். நான் கேட்டிருக்கிறேன். சிறப்பாக இருந்தது. முடிந்தால் நீங்கள் அனைவரும் அதை கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் இன்றைய வெற்றிக்கோப்பை அறிவிப்பாளராக என்னுடைய உங்களின் வாக்குகளை சேகரித்து நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நன்றி அனிதா அவர்களே. அருமையான வெற்றிக்கோப்பை அறிவிப்பாளர் பணி சிறப்பாக செய்தீர்கள். இத்துடன் பொது நெறியாள்கை முடிவடைகிறது. இன்றைய கூட்டத்தின் தலைவரான மோகன்ராஜ் அவர்களிடம் மேடையை ஒப்படைக்கிறேன். வாருங்கள் மோகன்ராஜ் அவர்களே. நன்றி ஜேபி அவர்களே. 4 பேர் வந்திருந்தாலுமே மிக அருமையாக நீங்கள் 4ஐ 40 ஆக்கி 400 ஆக்கி கூட்டி பெருக்கி நிகழ்ச்சியை மிக அருமையாக முடித்திருக்கிறீர்கள். 4, 5 பதவிகளை ஏற்று, பொறுப்புகளை ஏற்று மிகச் சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி. இன்றைய கூட்டம் இனிதே நிறைவுறுகிறது. நாம் இந்த பதிவை நிறுத்தி விடலாமா? முன் கூட்டத்தை அடுத்த கூட்டம் வரைக்கும் ஒத்தி வைக்கிறேன் என்கிற வாக்கியத்தை சொன்னீர்கள் என்றால் பதிவை நிறுத்தி விடலாம். இந்த 101வது கூட்டத்தை
இது ஒத்திவைக்கிறேன் அடுத்த கூட்டம் ஆரம்பிக்கும் வரை. நன்றி. கலக்கிட்டீங்கம்மா.